முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. தீவாக காட்சியளிக்கும் தூத்துக்குடி மாவட்டம். ஆறுகளாக மாறிய நெல்லை மாவட்ட சாலைகள். தண்ணீரில் தத்தளித்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. கண்மாய்கள் உடைந்ததால் மிதக்கும் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள். மீட்பு பணிகளுக்கு உதவ விரைந்தது ராணுவம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி. 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் ஸ்டாலின். மழை வெள்ள பாதிப்பு குறித்து விளக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டிய வரலாறு காணாத அதி கனமழையால் அந்த மாவட்டமே தனி தீவாக காட்சியளிக்கிறது. இடைவிடாது பெய்த மழையால் கண்மாய்கள், ஏரிகள் நிரம்பி மறுகால் பாய்ந்தும் குளங்கள் உடைந்ததால் விளைநிலங்கள், முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. உச்சபட்ச அளவாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 69, ஸ்ரீவைகுண்டத்தில் 62, மூலக்கரைப்பட்டியில் 61, கோவில்பட்டியில் 53, மணியாச்சியில் 42, ஒட்டப்பிடாரம், கடம்பூரில் தலா 37 சென்டிமீட்டர் என்று பேய் மழை வெளுத்து வாங்கியுள்ளது. மழை சற்று ஓயத் தொடங்கியுள்ளதால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இடுப்பளவுக்கு தேங்கிய தண்ணீர் வடிந்து வருகிறது. சாத்தான்குளம், கழுகுமலை, காயல்பட்டினம், குலசேகரன்பட்டினம், கயத்தாறு, எட்டயபுரம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த அதி கனமழையால் குடியிருப்புகள் வெள்ளக்காடாய் மாறியுள்ளன. டிராக்டர், டெம்போ, ஜேசிபி மற்றும் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டனர். தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்கிறது. கோவில்பட்டி, பணிமனை, திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகள் என பல இடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மூட்டை முடிச்சுகளுடன் மக்கள் ஊரை காலி செய்து வருகின்றனர். ரோடு எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. கழுத்தளவுக்கு மேலே தண்ணி இருக்குது. அதனால தான் அருப்புக்கோட்டை போயிடும். இடுப்பளவு தண்ணி வந்துட்டு போய் மொட்டை மாடியில் தான் உட்காந்துருக்கோம். வேறு வழி கிடையாது. தண்ணிக்குள்ள தான் வந்தோம். வந்துட்டோம். ஒரு பஸ் இல்லை. மாயவீடு திருச்செந்தூரில் இருக்குது. போவோன்னு வந்தால் பஸ் ஓடலையாம். சரி, திருநெல்வேலி போவோன்னு பஸ். மட்டக்கடைக்கு போவோன்னா அங்கேயும் தண்ணி நிறைய கிடக்காம போக முடியாது. ஸ்ரீவைகுண்டம் அருகே தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குகிறது. கஸ்பாக்குளம், சிவகலைக்குளம், கோரப்பள்ளம் குளம் உள்ளிட்டவை உடைந்ததால் பல கிராமங்களில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. நெல், வாழை, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வல்லநாடு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை இரவு முழுவதும் பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டனர். இப்போ தான் அதுக்குண்டான எல்லா வேலைகளும் பார்த்து வச்சுருந்தோம். இந்த 2 நாள் மழையால் பார்த்தீங்கன்னா இந்த நெல் சாகுபடி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய விவசாயிகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. கனமழை காரணமாக சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற ரயில்கள் கோவில்பட்டியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை பாதிப்புகளை பேருந்தில் சென்று ஆய்வு செய்த திமுக எம்பி திருமதி கனிமொழி, மக்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குவது சவாலாக உள்ளதாகவும் திரும்பும் திசையெல்லாம் தண்ணீராக உள்ளதாகவும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், இந்திரா நகர், திருவிகா நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டிய அதி கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரளும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் மெல்ல வடிய தொடங்கியுள்ளது. மூலக்கரைப்பட்டியில் 61 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டையில் தலா 44 சென்டிமீட்டரும் ஒரே நாளில் வெளுத்து வாங்கியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கின. திருநெல்வேலி
புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேவியர் காலனி, வஉசி தெரு மற்றும் பாரதியார் தெருவில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். அணைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டுள்ளது. மூலக்கரைப்பட்டி, நாங்குநேரி சாலை மற்றும் கிராமப்புற சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. நெல்லை மீனாட்சிபுரம், கைலாசபுரம், உடையார்பட்டி, வண்ணாரப்பேட்டை பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. கனமழையால் மாடிகளில் தஞ்சமடைந்த மக்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் ராணுவத்தினர் மீட்டனர். சீவரப்பேரி அருகே உள்ள குப்பக்குறிச்சி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தாமிரபரணி மற்றும் சிற்றாறு வெள்ளம் சூழ்ந்தது. அம்பாசமுத்திரம் அருகே பொட்டல் கிராமத்தில் கனமழையால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் வெளியேறி திருமண மண்டபத்தில் தஞ்சமடைந்தனர். குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், சுசீந்திரம், அக்கரை, வடிவீஸ்வரம் பகுதியில் தெருக்களில் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது. தேரூர் குளம் உடைந்ததால் நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளும் விளைநிலங்களில் சாகுபடி செய்த பயிர்களும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மழை குறைய தொடங்கியுள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிந்து வருகிறது. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் சில இடங்களில் கண்மாய்கள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை 69 அடியை தொட்டதை அடுத்து கரையோரம் உள்ள மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கம்பம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் காமையகவுண்டம்பட்டி, சங்கிலிக்கரடு பகுதிகளில் சாகுபடி செய்த கருப்பு பன்னீர் திராட்சை பந்தல் கால்கள் உடைந்து விழுந்தன. இதனால் திராட்சை கொடிகள், பழங்கள் சேதமடைந்தன. சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதுடன் சண்முகா நதி நீர்த்தேக்கம் நிரம்பி வழிந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் ஆத்தூர் காமராஜர் அணை முழு கொள்ளளவை நெருங்கி வருவதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கீழே இறங்க முடியாமல் தவித்தனர். அவர்களை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் கயிறு கட்டி காப்பாற்றினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அணைத்தலைப்பட்டி கண்மாய் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சவேரியார்பட்டினம், கிருஷ்ணாபுரம், கருங்கலக்குறிச்சி, பொசுக்குடி உள்ளிட்ட இடங்களில் கண்மாய்கள் நிரம்பின. கீழத்தூவல் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பல ஏக்கரில் சாகுபடி செய்த நெல், மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சாயல்குடி அருகே பெய்த கனமழையால் தரைக்குடி, செவல்பட்டி, முத்துராமலிங்கபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கால்நடைகள், சாகுபடி செய்த பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சாலைகளை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை வெள்ள நிவாரணம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று இரவு 10:30 மணிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சந்திக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதி வீசிய மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்திட இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் ஒதுக்க கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த 16ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்றுள்ள திரு ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்க கோரி கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இரவு 10:30 மணிக்கு திரு மோடியை சந்திக்க திரு ஸ்டாலினுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் போது மிக்ஜாம் புயல் நிவாரண பணிகளுக்கு விரைந்து நிதி
ஒதுக்க பிரதமர் மோடியிடம் அவர் வலியுறுத்துகிறார். தற்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் பிரதமரிடம் திரு ஸ்டாலின் விளக்குகிறார். தென் மாவட்டங்களில் மீட்பு நிவாரண பணிகள் பற்றியும் பிரதமருடன் ஆலோசிக்க முதல்வர் திட்டமிட்டுள்ளார். முதலில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு திரு மோடியை சந்திக்க திரு ஸ்டாலினுக்கு நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பின்னர் இரவு 10:30 மணியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணி நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் திரு மோடியை சந்திக்க சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மீட்பு பணி, நிவாரண உதவிகள் குறித்து காணொலி வாயிலாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனைத்து வகை அத்தியாவசிய பொருட்களும் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை உடனடியாக மீட்டு உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியது தலையாய கடமை என்று அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர், சென்னை வெள்ளத்தின் போது செயல்பட்டது போல அதே வேகத்தோடு, ஒருங்கிணைப்போடு செயல்பட்டு இந்த பேரிடரையும் வென்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா, 4 மாவட்டங்களிலும் 375 நபர்கள் கொண்ட 15 குழுக்கள் அமைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற காவலர்கள் 550 பேர், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், 168 ராணுவ வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் இருந்து 500 ஜேசிபி மற்றும் டிராக்டர்கள் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவ்தாஸ் மீனா கூறினார். பல கிராமங்களில், அப்புறம் நகர் பகுதிகளில் நிறைய பேர் அங்கங்கே தண்ணியில் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு உணவுப் பொருட்கள், குடிநீர் ரீச் ஆகணும். அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக மற்ற மாவட்டங்களில் இந்த பிரெட்ஸ், பிஸ்கெட்ஸ், குடிநீர் போன்ற சாமான் பேக் பண்ணி ஒரு 18 லாரிகள் இப்போது தூத்துக்குடி போகிற வழியில் இருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வந்ததில் 82% அழைப்புகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக கூறிய தலைமைச் செயலாளர், ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கியுள்ள ரயில் பயணிகள் இன்றைக்குள் மீட்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். அவர்களுக்கு படகுகள், ஜேசிபி இயந்திரம் மூலம் உணவு வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதுவரை 160 முகாம்கள் அமைக்கப்பட்டு 9705 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், மழை நின்றவுடன் வெள்ள நீர் படிப்படியாக அகற்றப்படும் எனவும் அரசு துறை செயலர்கள் தெரிவித்தனர். 4 மாவட்டங்களில் தண்ணீரை வெளியேற்ற சென்னையில் இருந்து 100 அதிசக்தி மோட்டார் பம்புகள் லாரிகள் மூலம் நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் போர்வை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விவாதங்கள் இன்றி மசோதாக்களை நிறைவேற்றவே எதிர்க்கட்சி எம்பிக்களை பாஜக அரசு கூண்டோடு சஸ்பெண்ட் செய்துள்ளதாக தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களவையில் அத்துமீறி 2 பேர் வண்ண புகை குப்பிகளை வீசிய சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களது கோரிக்கையை ஏற்க மறுத்த பாஜக அரசு அவையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி அடுத்தடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து வருகிறது. குளிர்கால கூட்டத்தொடரில் இதுவரை இல்லாத வகையில் 92 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் இருந்து 34 பேரும், மாநிலங்களவையில் இருந்து 45 பேரும் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 45 பேர் ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவது மாநிலங்களவை வரலாற்றில் இது முதல் முறையாகும். அவர்களில் 34 பேர் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மற்ற 11 பேரும் உரிமை குழுவின் முடிவுகள் வரும் வரை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எம்பிக்கள் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் அவர் சாடியுள்ளார். 75 ஆண்டு நாடாளுமன்ற வரலாற்றில் சோகமான தினம் என காங்கிரஸ் கட்சியின் திரு ரஞ்தீப் சுர்ஜேவாலா குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரச்சினைகள் குறித்தும் பாதுகாப்பு குறைபாடு குறித்தும் கேள்வி எழுப்பினால் இடைநீக்கமா என்று வினவியுள்ள அவர் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் அவையை நடத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக சிதைக்க நினைப்பதாக விமர்சித்துள்ள மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி மத்திய அரசை கேள்வி கேட்டால் சஸ்பெண்ட் செய்கிறார்கள் அல்லது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐயை ஏவி விடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மசோதாக்களை விவாதம் இன்றி நடத்தவே எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு புகார் தெரிவித்தார். இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலேயே ஒட்டுமொத்தமாக சஸ்பென்ஷன் ஃபேஸ் பண்ணது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன்.
ஸோ இது மாதிரி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கம் வந்து இப்போ இன்றைக்கி ஏன் அது மாதிரி பண்ணாங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த 3 பில்லு வருது, கிரிமினல் லா பில்லு, சட்ட திருத்தங்கள்லாம் நிறையா வருது, 3 பில்லு வருது. அதை வந்து அமித்ஷா வந்து முன்னெடுத்து சொல்லி அவர் பேசுவார். அவர் பேசும்போது நாங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பில்லை பாஸ் பண்ணோம், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ 33 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதான் இன்னைக்கு 92 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் மூலம் மக்களவையில் 33%, மாநிலங்களவையில் 50% இந்தியா கூட்டணியின் பலம் குறைந்துள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயிலில் அமர்ந்து முழக்கமிட்டனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், இதில் குளிர்கால கூட்டத்தொடரை முழுவதும் புறக்கணிப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் மாவட்ட மக்களையும் மழை வெள்ளத்திலிருந்து காப்பது உறுதி என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை கோவையில் தொடங்கி வைத்தார். அப்போது மக்களிடம் நேரடியாக மனுக்களை வாங்கிய அவர் அவற்றை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகைச் சீட்டுகளை பயனாளிகளிடம் வழங்கினார். பின்னர் செம்மொழி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய திரு ஸ்டாலின், கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மக்களை மீட்டதுடன் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கியதாகவும் கூறினார். இதேபோல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களையும் காப்போம் என அவர் உறுதியளித்தார். 2 நாளாக தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது. அரசு இயந்திரம் முழுமையாக தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கும் இன்னைக்கு காலையில் இங்கே வர்ற வரைக்கும் அதிகாரிகள் அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைகளால் 30 நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். வட்ட அளவில் முடிய வேண்டியதை வட்ட அளவிலும், மாவட்ட அளவில் முடிக்க வேண்டியதை மாவட்ட அளவிலும் முடித்தால் கோட்டையை நோக்கி மக்கள் வருவதை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். நாடி வரும் பொதுமக்களின் குறைகளை களைய அரசின் சட்ட வரையறைக்கு உட்பட்டு முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் அரசு துறை அலுவலர்கள் பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உலகமே வியந்து பார்க்கும் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதே தமது இலக்கு என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்களுடன் ராணுவத்தினர் விரைந்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முப்படைகளை அனுப்புமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் திருவனந்தபுரம் மற்றும் வெலிங்டனில் இருந்து ராணுவத்தினரும், மண்டபம் கடற்படை முகாமிலிருந்து கடலோர காவல்படையினரும் மீட்புப் பணிகளுக்கு விரைந்துள்ளனர். கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து நிவாரணப் பொருட்களுடன் ஹெலிகாப்டர்களும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சென்றுள்ளன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள செந்தூர் விரைவு ரயில் பயணிகள் நாளை மீட்கப்படுவர் என தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. 300 பயணிகள் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் சாலை உடைப்பால் 500 பேரை மீட்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை, சாலை போக்குவரத்து துண்டிப்பால் பயணிகளை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது என்று ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. மழை பாதித்த நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நோயாளிகள் பாதுகாப்பாக உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறினார். சென்னையில் செயல்படும் 300 நடமாடும் மருத்துவ முகாம்கள் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் என்ற திரு சுப்பிரமணியன், வெள்ளம் வடிந்த பின் நோய் தொற்றை தடுக்க சிறப்பு முகாம்கள் செயல்படும் என கூறினார். நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க 3 சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டு 5000 பேர் களப்பணியில் ஈடுபட்டிருப்பதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மின்தடை தொடர்பான புகார்களை 9497 9497 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கூறலாம் என தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். கனமழை காரணமாக தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது குமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது.
மழை வெள்ள பாதிப்பு எதிரொலியாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஆவின் நிர்வாகம் மூலம் 33,000 லிட்டர் பால் நாள்தோறும் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கூடுதலாக 2 டேங்கர்கள் பால் மதுரையில் இருந்து கொண்டுவரப்படுவதாகவும் 2 டன் பால் பவுடரும் கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி மாநாடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கடந்த 17ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த மாநாடு வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் தற்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நகரத்தார் பெருமக்களின் பாரம்பரிய விழாவான பிள்ளையார் நோன்பு விழா பட்டுக்கோட்டையில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருக்கார்த்திகையில் இருந்து 21ஆம் நாள் சஷ்டியும் சதயமும் சங்கமமான தினத்தில் பிள்ளையார் நோன்பு விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் சுண்ணாம்புக்கார தெருவில் உள்ள மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விநாயகருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அரிசி, கருப்பட்டி, வெல்லம், நெய் ஆகியவற்றை சேர்த்து மாவு பிள்ளையாராக தயார் செய்து புது வேட்டியின் நூலை திரியாக்கி நெய் விளக்கில் ஏற்றி நகரத்தாருக்கு வழங்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்றார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் தொடர்வதாக அவர் கூறினார். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று திரு பாலச்சந்திரன் எச்சரித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டிய வரலாறு காணாத அதி கனமழையால் அந்த மாவட்டமே தனி தீவாக காட்சியளிக்கிறது. நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரளும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் மெல்ல வடிய தொடங்கியுள்ளது. மழை வெள்ள நிவாரணம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு சந்தித்து பேசுகிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.